ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இந்த மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அப்புறம் நான் பன்னீர் மில்கி மிஸ்ட் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த பிராண்டு மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயமாக இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கணும். ஒவ்வொரு பொருளும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்கிட்டு அடுத்தடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா பழுத்த தக்காளி ஒரு 4 தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன். 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கசகசா, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா இது கூட வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ குழம்புத்தூள் நீங்கள் போடலைன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயை எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா கொஞ்சம் கூட அந்த ரா ஸ்மெல் இல்லாத மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் அதில், ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் எவ்வளோ உங்களுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி அரைச்சோம்ல, அதுலேயே கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். கொஞ்சம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இது பயங்கரமாக தெறிக்கும். இப்போ ஒரு நான் 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நல்லா ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் பன்னீர் இதில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பன்னீரை நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பன்னீர் சேர்க்கணும். சுகர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 5 நிமிஷத்தில் பன்னீர் குக் ஆயிருங்க. ரொம்ப வேக வச்சோம்னா அப்படி ஹார்டாயிரும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ நம்ம என்ன இதில் சேர்க்கணுன்னா, லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கசூரி மேத்தி சேர்க்கணும். அது என்னென்னா, வெந்தயக்கீரை இருக்குல்ல, அது காய வச்சு வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம கீரை வாங்கும் போது கூட கொஞ்சம் காஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பட்டர் மசாலா செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியானதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.